அவர் தெலுங்கு பேசுவார்னா ம் பேசுறதெல்லாம் புரியுது, இவங்க கடகன்னு பேச ஒன்றும் தெரிலங்கிறாரு, புரிய மாட்டேங்கிறாரு. நான் போய் விட்டு கேட்டால் எனக்கே புரிய மாட்டேதுடா அப்படிங்கிறாரு. என்னப்பா ஏதோ சொல்கிறாங்கப்பா வாப்பா அப்படின்னா இல்லை போட்டுட்டு வாடா போடா அப்படிங்கிறாரு. நான் 5 வருஷம் இருந்தேன். நீங்கள் கற்றுக்கிட்டீங்க தமிழை, இங்கே வந்து கற்றுக்க முடியல தெலுங்கு. நீங்கள் கற்றுக்கணும். அது நம்மள கூட பேசினதா பழக்கமாக வரும். நம்மள தனியாக இருந்தால் வராதுல்ல. நாங்களும் அப்படி தான். தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். அவங்க கூட பேசி கொஞ்சம் பழக்கமாக இப்படி தான் கண்டினியூ பண்ணிக்கணும். நம்ம தனியாக இருந்தால் நம்மளுக்கு புரியாது, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தான் இருக்கும். உங்கள் ஊர் எப்படி இருக்கும்? ஊர் நல்லா இருக்கு, ஆளுங்க பேச மொழி தான் புரியல. ஒரு இடத்துல அப்படி தான் இருக்கும். நெல்பயிர் நல்லா இருக்கா? இங்கே பயிர் நல்லா இருக்கா? நல்ல பயிர் நல்லா இருக்கா? இது பயிர் நல்லா இருக்கு. நம்ம ஏரியாவில் அந்த மாதிரி விளைச்சல் இல்லை. நல்லா இருக்கு. ஓகே, ஒரு ஏக்கர் எடுத்தால் தான் ஒரு டிப் இருக்கும். இங்கே நிறையா இருக்கு. இங்கே பரவாயில்ல, இங்கே அதிகமாக வருது. இதுதான் தொங்குதா கீழே. ஆமாம், வெயிட் அதிகமாக இருக்குல்ல. தொங்குதா அப்படி நிறைய தான் நிற்கும். ஆமாம், விவசாயம் நல்லா. விவசாயம் வந்து இங்கே தண்ணி நிறையா இருக்குல்ல. இந்த நெல்லூர்னா நெல் பயிர் தான் அதிகமாக இருக்கும். இது நெல்லூர் ஏரியா. இந்த ஏரியாவெல்லாம் ஊரோ உங்களது? எந்த ஊர்? எந்த ஊரா? நீங்கள் எந்த ஊர்? தமிழ்நாடு. தமிழ்நாடுல எங்கே? தமிழ்நாடு வந்து ஆத்தூர். ஆத்தூர் நல்ல ஊர் தான். வந்துருக்கீங்களா? தமிழ்நாடு தெரியும் உங்களுக்கு கொஞ்சம். தமிழ்நாடு தெரியும். காஞ்சிபுரம், சென்னை, நிறைய இடத்துல தெரியும். வேலைக்கு போயிருக்கீங்களா? ஆமாம். தமிழ் தெரியும்.